மத்திய கிழக்கில் ஒரு சின்ன சலசலப்பு ஏற்பட்டால் போதும், நமது ஊர் வாட்ஸ்அப் குழுக்களில் நாளை முதல் பெட்ரோல் கிடையாது, நாடு இருளில் மூழ்கப் போகிறது என பீதி கிளப்பவும் ஒரு கும்பல் கிளம்பிவிடும். மறுபுறம் பரவாயில்லை, என்னுடைய டேங்க் ஃபுல்லாக இருக்கிறது என நிம்மதி பெருமூச்சு விடும் அற்புத ஜீவராசிகளும் இங்குண்டு. ஆனால் உண்மையான கள நிலவரம் என்ன? ஹார்மோஸ் நீரணை மூடல் என்பது இலங்கைக்கு எந்த அளவுக்கு ஆபத்தானது? ஈரான் ஹார்மோஸ் நீரணையை மூடினால் இலங்கைக்கு வரும் கப்பல்கள் நின்றுவிடும் என்பது ஒரு தவறான புரிதல். யதார்த்தம் என்னவெனில், இலங்கைக்கு எரிபொருள் வழங்கும் நாடுகளை பார்த்தால் நாம் பெரும்பாலும் சிங்கப்பூர் மற்றும் இந்தியா ஆகிய நாடுகளையே நம்பியிருக்கிறோம். இவை கிழக்கே அமைந்திருப்பதால் ஈரானுக்கு அருகிலுள்ள அந்த குறுகிய நீரிணை வழியாக இவை வரவேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டுமின்றி ஐக்கிய அரபு எமீரகம் மற்றும் ஒமான் போன்ற நாடுகள் இப்போது ஹார்மோஸ் நீரிணைக்கு வெளியே உள்ள பாதுகாப்பான கடல் வழிகளையே பயன்படுத்துகின்றன. எனவே கப்பல்கள் வராது, பெட்ரோல் சுத்தமாக இருக்காது என்பதில் உண்மையில்லை. நெருக்கடி ஏற்பட்டால் நமக்கு ஏற்படுவது விநியோக தடையல்ல, விலை உயர்வு மட்டும்தான். உலக எண்ணெய் விநியோகத்தில் சுமார் 20-30% அந்த நீரிணை வழியாகவே செல்கிறது. அந்த வழி அடைக்கப்பட்டால் உலக சந்தையில் எண்ணெய்க்கான தேவை எகிரும். கப்பல்களுக்கான காப்புறுதி கட்டணம் மற்றும் போக்குவரத்து செலவு எண்ணெய் தொடும். முடிவில் அந்த கூடுதல் சுமை அனைத்தும் நாம் வாங்கும் ஒவ்வொரு லிட்டர் பெட்ரோல் விலையிலும் வந்து சேரும். இலங்கை இப்போதுதான் பொருளாதார சரிவிலிருந்து மீண்டு வருகிறது. தற்போது நம்மிடம் சுமார் 6.2 பில்லியன் அமெரிக்க டாலர் அந்நிய செலாவணி கையிருப்பு உள்ளது. ஆனால் எண்ணெய் விலை உயர்ந்தால் மாதந்தோறும் நாம் செலவிடும் 400-500 மில்லியன் அமெரிக்க டாலர் என்பது இன்னும் அதிகரிக்கும். இது மீண்டும் ஒரு டாலர் தட்டுப்பாட்டை உருவாக்கி பொருளாதாரத்தை ஆட்டங்காணச் செய்யும் அபாயம் உண்டு. எது எப்படி இருப்பினும் நமது சபஸ்கந்த சுத்திகரிப்பு நிலையம் முதலில் ஈரானியன் லைட் மூல எண்ணெய் சுத்திகரிக்கும் வகையிலேயே வடிவமைக்கப்பட்டது. தடைகள் காரணமாக நாம் அங்கிருந்து எண்ணெய் எடுக்காவிட்டால் திடீர் நெருக்கடி காலங்களில் அதற்கு இணையான மாற்று எண்ணெயை மலிவு விலையில் தேடுவது ஒரு பெரிய சவால்தான். ஆனால் முன்பு இந்தியாவும் இலங்கையும் மட்டுமே சந்தையில் இருந்த நிலையில் தற்போது சீனாவின் சினோபியன் நிறுவனம் முழு வீச்சில் இறங்கியுள்ளது. அம்பாந்தோட்டையில் 3.7 பில்லியன் அமெரிக்க டாலர் முதலீட்டில் புதிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை அமைத்து வருகின்றனர். இது கட்டி முடிக்கப்பட்டால் இலங்கை கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்து இங்கேயே சுத்திகரித்து கொள்ள முடியும். இது டாலர் வெளியீட்டத்தை பெருமளவு குறைக்கும். பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெளிவாக சொல்லி இருக்கிறது, 1 மாதத்திற்கு தேவையான கையிருப்பு உள்ளது என்று. பங்குனி வெயிலில் பனைமரம் போல வரிசையில் நின்று நேரத்தை வீணடிப்பதால் யாருக்கும் லாபம் இல்லை. பீதி கிளப்புபவர்களுக்கும் டேங்க் ஃபுல்லானால் கவலை தீர்ந்தது என்பவர்களுக்கும் இடையே உள்ள இடைவெளிதான் நம் நாட்டின் யதார்த்தம். சுருக்கமாக சொன்னால், கப்பல்கள் வராது என்பது பொய், ஆனால் உலக அரசியல் காரணமாக விலை உயரலாம் என்பது உண்மை. இப்போது வேண்டியது வரிசையல்ல, நிதானமான திட்டமிடல் மட்டுமே.